இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடிய மாட்டுது. இந்த பையனுக்கு வெறும் 19 வயசு பார்த்திபன், இந்த பொண்ணுக்கு 17 பிரியதர்ஷினின்னு. 2 பேரும் ஒருத்தர் விரும்பினதாக சொல்கிறாங்க. மயிலாடுதுறையில் சாத்தங்குடி எல்லாருக்கும் தெரியும். அவங்க பிரச்சனை நடந்திருக்கு, வழக்கு பதிவு, சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே எல்லாம் நடந்ததுக்கு திடீர்னு அப்பா போய் என் மகளை காணோம் அப்படிங்கிறாரு. தேடி போய் பார்த்தா ஒரு கொட்டகையில் 2 பேரும். அது பார்க்கும்போதே தெரியுது தற்கொலை மாதிரி இல்லை அப்படின்னு. தமிழ்நாட்டில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சாதிய காரணமாக வச்சு 2 பேர் நேசிக்கக்கூடாது. அவங்கள எவ்வளவு காலமாக நம்ம 2026 இருக்கோம், எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசுக்கிட்ட தொடர்ந்து இந்த வேண்டுகோளை, இப்போ இங்கே விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட இந்த வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்ன, ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு தடுப்பு சட்டம் வேணும். இப்போ கூலிப்படையை வச்சோ அல்லது உறவினர்களை வச்சோ இந்த சம்பவத்தை செஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு கடுமையான தடுப்பு சட்டம் இருக்குன்னு வைங்களேன். இதை செய்கிறதுக்கு யாராவது வருவானா? ஐயோ இல்லைப்பா, தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கை. இப்போ இதுக்கு கீழே கொலை வழக்கு பதிவு செய்வாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம், இதெல்லாம் வரட்டும். எப்படி குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ, இப்போ போக்சோ வந்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையெல்லாம் முற்றிலும் குறைஞ்சிருச்சுமான்னா ஒரு பயம் இருக்குல்ல, போக்சோன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. ஒரு தவறு நடந்தால் போக்சோ பாயுண்டா, உடனே தீர்ப்பு கிடைக்கும்டா, அவன் அவ்வளோதான்டா அப்படின்னு தண்டனைகள் வழங்கப்படுறத பார்க்குறோம்ல. அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டம் வேணும். அதை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் சேரணும். கொண்டுலாம் அவ்வளோதான், திருப்பி உள்ளே போய் கொஞ்சம் நாள் பெயில் வாங்கிட்டு வெளியே ஊரில் காலை தூக்கிட்டு 19 வயசு 17 வயசு வாழ்க்கையை தொடங்கக்கூட இல்லை. 2 குழந்தைகளை ரொம்ப சிரமம். தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மிக நிச்சயமாக ஆணவ படுகொலைக்கு எதிரான கடுமையான தனி சிறப்பு சட்டம் இயற்றப்படணும். இனியும் ஒரு ஆணவ படுகொலை செய்தியை கேட்கறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை.